ஆஸ்திரேலியா vs இந்தியா செகண்ட் T20 இன்னைக்கு நடந்து முடிஞ்சது. இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. வெறும் 125 ரன்ஸுக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க. அபிஷேக் சர்மா மட்டும் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ பிச்சில் ஆடின மாதிரி தெரிஞ்சது. அவர் வந்து ஒரு 60 ரன்ஸ் 180 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து விளாண்டாரு. கிரேட் பேட்டிங் ஃப்ரம் அபிஷேக் சர்மா. மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட், ஹர்ஷித் ராணா வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர் வந்து ஒரு டீசென்டான ஒரு 30 ரன்ஸ், அவர்கிட்ட வந்து ஒரு ஆல்ரவுண்ட் எபிலிட்டி இருக்குன்னு லைட்டாக காமிச்சிருந்தாரு. ஆஸ்திரேலியாவோட பவுலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா ஜாஸ் ஹேசல்வுட் ஃபென்டாஸ்டிக் பவுலிங். 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 13 ரன் கொடுத்து 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. இந்த வருஷம் பவர் பிளேல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஃபென்டாஸ்டிக்காக வந்து பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த அதிக விக்கெட்டும் எடுத்திருக்காரு வித் லோ எக்கனாமி ரேட். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹேசல்வுட். ஆஸ்திரேலியா இந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 13.2 சேஸ் பண்ணிட்டாங்க. கேப்டன் மிச்சல் மார்ஷ் ஒரு அதிரடியான ஒரு 40 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு 170 ஸ்ட்ரைக் ரேட்ல. தென் டிராவிஸ் ஹெட் அவர்னால வந்து முடிஞ்ச ஒரு கேமியோ காமிச்சிருந்தாரு 28 ரன்ஸ். ஒரு நல்ல ஒரு கேட்ச் வந்து பிடிப்பார் திலக் வர்மா, அவரோட விக்கெட் அப்படிதான் வந்து லூஸ் பண்ணாரு. நம்ம இந்தியா பவுலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா ஜாஸ்பிரிட் பும்ரா ஒரு 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு கடைசியில் அந்த ஒரு கேம் முடிகிறப்போ. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூஸ்வல் பும்ரா மாதிரி தெரியல. தென் வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி. அவங்க பார்த்தீங்கன்னா சீரியஸ் இப்போ லீட்ல இருக்காங்க.